அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. ஒரு புதிய அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்ப்பார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 46 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். முனிவர் வந்து ஒரு பையில் எங்கே சத்தம் வராமல் இருக்கும். ஒரு புதிய அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்ப்பார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து சொல்லுவோம். பாமக செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தமிழ்செல்வன் இணைந்திருக்கிறார். தமிழ்செல்வன் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டத்தில் பாமக கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில இந்த கூட்டத்துல நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்துல முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பாமகவின் செயல் தலைவர் பொறுப்பை தற்பொழுது ராமதாஸ் அவர்களின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார் என்று தற்பொழுது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிவித்திருக்காரு. குறிப்பாக பாமகவில் செயல் தலைவர் என்ற பொறுப்பை உருவாக்கியதாகவும் அதே போன்று தனக்கு அது தகுதியில்லை என்று வேண்டாம் என்று ஒருவர் சொல்லிவிட்டார். இந்த நிலையில் இந்த பொறுப்பை தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்திக்கு அறிவிப்பதாக தற்பொழுது அவர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த காரணத்தினால் தற்பொழுது செயல் தலைவர் பொறுப்பை தற்பொழுது தனது மூத்த மகளுக்கு அறிவித்ததாகவும் இந்த கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இதனால இந்த தினம் செயல் தலைவர்கள் கூட்டம் செயல் தலைவர் அறிவிப்பு வெளிவந்த உடனே நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆரவாரமாக கரகோஷங்களை எழுப்பினார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 4 ரோடு பகுதியில் தனியார் மண்டபத்தில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றொரு தரப்புல அன்புமணி தனி ஒரு தரப்பாவது அவர் செயல்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள்
செயல் தலைவர் அறிவித்து தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து கலந்து கொண்டு ராமதாஸ் அவர்களுடைய உரையை வந்து கேட்டு வராங்க. இதில் வந்து இந்த செயல் தலைவர் அறிவிப்பு வந்து திடீர் அறிவிப்பாக வந்திருக்கும் நிலையில வந்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து ஆரவாரம் எழுப்பி தற்பொழுது இதை கொண்டாடி வருவாங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.